ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய பேரிடம் பழகினாலும் உனக்கென்று ஒரு உறவு கிடைக்கவில்லை. எல்லோரும் உனக்கு துரோகத்தை தான் செய்கிறார்கள். எல்லோரும் உனக்கு நல்லதையே செய்யவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் உன் மனதுக்குள் இருக்கிறது. அவசரமாகத்தான் நான் சொல்ல வந்தேன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய மன நிலைமையையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் எனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, அப்புறம் எதற்காக என்னிடம் நீ பழகுகிறாய் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. யாரும் இல்லை என்ற நீ எதற்காக என்னை வணங்குகிறாய்? என்னை எதற்காக உன் வீட்டில் வைத்து வழிபடுகிறாய்? எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறாய்? நான் இருக்கிறேன், நான் உனக்காக அனைத்தையும் செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கையால் தானே நீ எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலேயுமே நலமாக இருக்கிறாய். அப்படி இருக்கும் நீ எனக்கு ஏன் நல்லதாக எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, எனக்கு ஏன் எதுவும் நல்லது நடக்கவில்லை என்று புலம்புகிறாய். புலம்பலையெல்லாம் தூக்கி போடு. 4 விஷயம் நல்லதாக நடந்தால் அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். யதார்த்தமான பிள்ளை நீ. உன்னை யார் வேண்டுமானாலும் காயப்படுத்துவார்கள், ஏனென்றால் உன்னுடைய யதார்த்தத்தை வைத்து. ஆனால் இதற்கு பிறகு நான் பார்த்து கொள்வேன். சகலங்களையும் கொடுக்கும் இந்த சாய் உன் கண்ணீரையும் போக்குவேன். யதார்த்தமாக நீ என்னிடம் வந்தாய், எனக்கு நல்லது தானே செய்வீர்கள், நான் உங்களிடம் சரணாகதி அடைகிறேன் என்று. ஆனால் எல்லாமும் என் பக்கமாக மாறிவிட்டது. இப்பொழுது நீ எதையுமே கேட்பது அல்ல. எனக்கு சாய் இருக்கிறார், என்னை பார்த்து கொள்வார், அந்த ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக உன் வாழ்வில் நான் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். நம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமும் உனக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு முடிவெடுத்து விட்டேன் என்றால் அதை கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். கண்டிப்பாக என் பிள்ளைக்கு அந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறும். உன்னுடைய வாழ்வில் சூழ்நிலைகளை அழகாக மாற்றுவேன். பளபளவென்று இப்பொழுது எப்படி இருட்டாக இருள் சூழ்ந்து கிடக்கிறதோ வாழ்க்கை, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் பளபளவென்று மாறும். நிச்சயமாக உன் வாழ்க்கையானது மாறும். நீயும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைவருமே சரி. புரிந்ததா? உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைவருமே சரி உன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீ மட்டும் என்னிடம் சொல்வது, யாருமே என்னை புரிந்து கொள்ளாத தருணத்தில் கூட சாய் நீதான் என்னை புரிந்து கொண்டாய் என்று தெரிகிறது தானே. நான் உனக்காக அனைத்தையும் செய்கிறேன், உன்னை புரிந்து கொள்கிறேன் என்று தெரிகிறது தானே. அப்படி எல்லாமும் தெரிந்துமா இன்னமும் நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? அழுதது எல்லாம் போதும். இனி சிரிப்பதற்கு தயாராகு. நிறைய சந்தோஷத்தை பார்க்க தயாராகு. யோகத்தை பார்க்க தயாராகு. சாயை பார்க்க தயாராகு. சாய் உன்னை நான் எப்படி பார்க்க முடியும்? ஷீரடியில் வந்து பார்க்க முடியும். அதற்கான பண வசதிகள், அதற்கான அனைத்தையும் உனக்காக நான் நிச்சயம் கொடுப்பேன். காலம் முழுக்க கவலைகளோடு தான் வைப்பேன் என்று தவறான ஒரு விஷயத்தை மனதுக்குள் ஏற்றிக்கொள்ளாதே. உனக்கு நான் நிம்மதியான நலமான விஷயத்தையே கொடுப்பேன் என்றே நம்பு. சில நேரத்தில் சில வழிகள், அந்த வழிகளை உங்களால் போக்க முடியவில்லை. ஆனால் அந்த வழிகளை கூட என்னால் போக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? உங்களை அதிகமாக நான் குழப்பிவிட்டேன். அதனால் உங்களுக்கு நான் சுலபமாக ஒவ்வொன்றையும் சரி செய்வேன். உங்களுடைய அத்தனை விதமான சங்கடங்களையும் நானே போக்குவேன். சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு பிடித்ததும் உங்களுடைய வாழ்க்கையில் அழகழகானதும் நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதிகள் எங்குமில்லை,
உங்கள் மனதுக்குள் தான் இருக்கிறது. நிம்மதியோடு வாழ்வதற்கு முயற்சி எடுத்தால் நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கைக்கு எஜமான். நிச்சயம் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள், நான் உங்களை தேடி வந்துவிட்டேன். உங்களுக்காக எல்லாமும் நலமாகவே இருக்கும். வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமும் கிடைக்கும். நீங்கள் நினைப்பது போல இல்லாமல் திருப்தி கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் உன் வாழ்க்கைக்கு எஜமான். தங்கப்பிள்ளையே, நீயும் என் பிள்ளைதான். நான் என்றுமே உன்னுடைய தாய், தந்தை மற்றும் தோழன் அனைத்தும் நான் தான். இப்படி அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ எவ்வாறு பயப்பட வேண்டும்? எதற்காக பயந்து நடுங்க வேண்டும்? எதற்காகவும் பயந்து நடுங்க வேண்டாம். நான் உன் குடும்பத்தில் இருப்பேன். இன்றும் சரி என்றும் சரி உனக்காக நான் என்றுமே இருப்பேன். தூக்கி ஓரமாக போடு கவலைகளை, தூக்கி ஓரமாக போடு. உன்னுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உனக்காக ஒவ்வொன்றுமே என்னிடம் இருந்து கிடைக்கும். கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் என்று நினைப்பதை விட்டுவிட்டு சந்தோஷத்தையும் கொடுப்பேன். 4 பேர்த்துக்கு மத்தியில் உன்னை வாழவும் வைப்பேன். எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த நேரத்தில் அழகாகவே கொடுப்பேன் என்று நீ நம்பு. என்னை நம்பினால் நான் யாரையும் கைவிடவே மாட்டேன். அலட்சியங்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அலட்சியங்கள் இருந்தாலும் அந்த அலட்சியங்கள் அனைத்திலும் இருந்து உங்களை நான் காப்பாற்றி மீட்டு கொண்டு வருவேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் என்ன மிகப்பெரிய தூணாக இருப்பேன். மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்து வாழ வைப்பேன். நான் இந்த சாய் உன்னுடைய அழகழகான விஷயத்தை எல்லாம் பார்க்கிறேன். உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அழகாக நடத்தி கொடுத்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றிலேயும் அழகழகாக ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இந்த சாய் துரோகத்தை செய்வேனா? துரோகத்தை எல்லாம் செய்ய மாட்டேன். திருப்தியை மட்டுமே உனக்காக நான் கொடுப்பேன். திருப்தியோடு வாழ்வதற்கு தயாராகுங்கள். எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருந்து வழிநடத்துவேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.